இந்த லேப்டாப்பை வின் பண்ண போற அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு பாத்துருவோமா? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த லேப்டாப்பை ஆல்ரெடி நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தருக்கு கிவ் அவேல ஃப்ரீயா கொடுக்க போறதா சொல்லியிருந்தோம். ஆமா, மறந்தே போச்சுடா. சொன்ன 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களோ உங்க எல்லாரோட ஸ்கிரீன்ஷாட்டையும் எழுதி போட்டாச்சு, ஒருத்தர் விடாம. உன்னதாண்டா நம்பி இருக்க. என்ன நம்பிட்டல்ல? இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த லேப்டாப் போய் சேரப்போம். சோ அது யாரு நமக்கும் தெரியாது. இதுல எல்லாரோட பேரையும் எழுதி போட்டிருக்கோம். எங்க வயிற்றுல எல்லாம் பாலை வாத்துட்டீங்க. இதுல இருந்து ஒரு சீட் எடுத்து யார் அந்த வின்னர்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த லேப்டாப் போகும். ரிமைனிங் இருக்கிறவங்க எல்லாம் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்ல. பிகாஸ் இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரை தான். எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ விஷயத்த பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் சும்மா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒருவேளை லக்கில் நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக தான் இதை நம்ம ட்ரை பண்ண சொல்கிறது. ஒருவேளை கிடைச்சா லக்கு, அதர்வைஸ் ஃப்ரீயாக விட்டுட்டு இதை பற்றி எதுவுமே யோசிக்க தேவையில்ல. ட்ரை பண்ணோம், நமக்கு கிடைக்கல, ஒருத்தர் கிடைச்சிச்சு, நாளைக்கு உங்களுக்கும் கிடைக்கும். பிகாஸ் ஃபாலோ பண்ணியிருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்னும் நிறைய கிவ் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு படிப்பு விஷயத்துக்காக இந்த லேப்டாப் உதவும் நம்புறேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நம்ம குழுக்களை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாயப்பாரு வள்ளல்ல ஸ்டார்ட். மோஹித் இங்க வா, சீக்கிரம் சீக்கிரம் வா. இங்க பாரு, பாய் காட்டாங்க. அதில் ஒரு சீட் எடுத்துன்னு வந்து ஏன்ட்ட கொடு. ஒன்று மட்டும் எடு. கொடு கொடு. ஒன்று போது, அதை கொடு, அது கொடு. தோற அங்கே பாரு. மகா புஜ்ஜி 04 இவங்க தான் அந்த வின்னர். பாய் காட்டு மோகி. ஓகே, ஸோ இவங்க யாருன்ட்டு என்கொயரி பண்ணிட்டு இவங்க கிட்ட அந்த லேப்டாப் படிச்சிடலாம். இதான் ரிசல்ட்டாடா. அண்ட் இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ இந்த மற்ற ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிங்களா, ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்க எல்லாருக்கும் இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்க எல்லாருக்கும் இன்னும் நிறைய கிவ்வே காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா.